யோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, நீ இழந்த அனைத்தையும் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அவன் எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார், கர்த்தர் அலங்கரிச்சார். ஆனா அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலம் அவனுக்கு வந்துச்சு. என்ன காலம் அப்படின்னு சொன்னா, போராட்டமான ஒரு காலத்தை கர்த்தர் அவனுக்கு அனுமதித்தார். இது உனக்கு போராட்டமான காலம், இது உனக்கு போராட்டமான காலம். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த போராட்டமான ஒரு காலத்தை நம்ம நிறைய பேர் தாண்டி வருவோம். நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. அப்போ இந்த யோபு சொல்லுகிற ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன கர்த்தர் அலங்கரிக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன ரெண்டத்தனையா கர்த்தர் அலங்கரிச்சாரு. ஆனா என்ன அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எந்த காலத்தை அனுமதிச்சார் அப்படின்னா, போராட்டமான ஒரு காலத்தை கர்த்தர் எனக்கு அனுமதிச்சாரு. எனக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்துருச்சு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை சில நேரத்தில் எந்த பாதையில கர்த்தர் நடத்துவார் அப்படின்னா, ஒரு போராட்டமான ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த போராட்டமான காலத்துல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் 6 விதம், ஒரு 6 காரியத்தை நீங்க ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுக்கணும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் தியானிக்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளை போராட்டமான காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த யோபுனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க போராட்டமான ஒரு காலத்துக்குள்ள போறீங்களா? ரொம்ப போராட்டமா இருக்குது, என்னன்னே எனக்கு தெரியல, சத்துரு என் கூட போராடுறான், எனக்கு வித்தியாசமான போராட்டமா இருக்குது, எதுவுமே எனக்கு வாய்க்கல. ஆனா நான் நம்புறேன், இந்த போராட்ட காலம் சீக்கிரமாக முடியும். இந்த போராட்ட காலத்தை ஆண்டவர் முடிய பண்ணுவார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுத்தார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னது போல நான் நம்புகிறேன், சிலருடைய போராட்டமான காலம் முடிவிற்கு வரப்போகிறது. உங்களுடைய போராட்ட காலமான முடிவுக்கு வரும். கர்த்தர் போராடுகிற போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வருவார். போராட்டம் ரொம்ப நாளெல்லாம் தொடராது, ரொம்ப வருஷம் எல்லாம் தொடராது. ஆனா இந்த போராட்டமான காலகட்டத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா